நண்பர்களே, ஒரு நாட்டோட ஒரே ஒரு கையெழுத்தால உலக அரசியலின் திசையை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நண்பர்களே, சமீப காலமா உலக அரசியல் மற்றும் பொருளாதார அரங்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்கள் மெதுவா நடந்துட்டு இருக்கு. பொதுவா நீங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலே உலக போர் ஆரம்பமாக போகுது, இந்த நாடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தாங்க உங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். அது நிதானமான கணக்குகளும் நீண்ட கால திட்டங்களும் சேர்ந்த ஒரு அரசியல் விளையாட்டு. இன்னைக்கு வீடியோல சமீபத்தில் சர்வதேச நிகழ்வுகளின் பின்னணியில் பேசப்படக்கூடிய 4 முக்கியமான மாற்றங்கள் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இத்தாலி எடுத்த முக்கியமான முடிவு என்ன? இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு புதிய வர்த்தக பாதை உருவாக போகுதா? உலக நாடுகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் எப்படி புதிய பாதுகாப்பு சமநிலையை உருவாக்குது? இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்களுக்கு மத்தியில் உலக அரங்கில் இந்தியாவின் நிலை என்ன என்பதை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, சமீப காலமாக உலக அரங்கில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான முடிவை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்திலிருந்து இத்தாலி வெளியே போயிருக்கான். உலகம் முழுக்க தன்னோட வர்த்தகம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை விரிவுபடுத்த சீனா உருவாக்கிய திட்டம் தாங்க இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டம். இந்த திட்டத்தில் என்னதான் பல ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகள் இணைந்திருந்தாலும் கூட G7 நாடுகளில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்ட ஒரே நாடு இத்தாலி தாங்க. ஆனா சில வருடங்களுக்கு அப்புறமா இந்த ஒத்துழைப்பால நமக்கு எதிர்பார்த்த அளவு பொருளாதார பலன் கிடைக்காதுன்னு சொல்லி இத்தாலிக்குள்ளேயே விமர்சனம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சமயத்துல தாங்க 2023 வருஷம் இத்தாலிய பிரதமர் தலைமையிலான அரசு இந்த BRI திட்டத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா வெளியேறுவதா அறிவித்தது. நண்பர்களே, இதை ஒரு சாதாரண ஒப்பந்த மாற்றமா நாம எடுக்கக்கூடாதாங்க. சீனாவோட உலகளாவிய பொருளாதார செல்வாக்க எப்படி பல நாடுகள் மறுபரிசீலனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சிக்னலா இதை பார்க்கலாம்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. நண்பர்களே, அதே சமயம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில G20 மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட IMEC திட்டமானது உலக நாடுகளின் கவனத்தை வெகுவா கவர்ந்திருக்காங்க. இந்தியாவை மையமாக வைத்து மத்திய கிழக்கு நாடுகள் வழியா ஐரோப்பாவை இணைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்குங்க. இந்த புதிய பாதையானது எதிர்காலத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார இணைப்பா மாறலாம்னு சொல்லி பல சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த திட்டம் காரணமாக தாங்க இந்தியா உடனான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த பல நாடுகள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வராங்க. இதிலிருந்து சமீப காலமா உலக அரசியலையும் வர்த்தக அமைப்புலையும் தொடர்ந்து முக்கியமான மாற்றங்கள் நிலை வரதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. நண்பர்களே, இந்தியாவோட மேற்கு பகுதியில் ஒரு முக்கியமான பாதுகாப்பு கூட்டணி உருவாயிருக்குங்க. துருக்கி மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே இராணுவ ஒத்துழைப்பும் பாதுகாப்பு ஒத்துழைப்பும் சமீப காலமாக வலுப்பெற்று வருதுங்க. கடந்த சில வருடங்களாகவே இந்த 2 நாடுகளும் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொண்டு உலக நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துக்குங்க. பாகிஸ்தான் கடற்படைக்கு தேவையான சில அதிநவீன போர் கப்பல்கள் அப்புறம் பாதுகாப்பு உபகரணங்கள் தொடர்பான தொழில்நுட்ப ஒத்துழைப்பிலும் துருக்கி முக்கியமான பங்கை வகித்து வருவதாக சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. சமீப காலமா பாகிஸ்தான் தன்னோட கடற்படை அப்புறம் பாதுகாப்பு திறனை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிகள் செய்து வருதாங்க. நண்பர்களே, உங்களுக்கே நல்லா தெரியும், சர்வதேச அரங்கில் இராணுவ ஒத்துழைப்பையும் தாண்டி இந்த 2 நாடுகளும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருது. குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு பலமுறை ஆதரவாக பேசியிருக்குங்க. இந்த மாதிரியான காரணங்களால துருக்கி மற்றும் பாகிஸ்தானோட வளர்ச்சியை இந்தியாவும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தாங்க வருது. நண்பர்களே, அடுத்ததா எதிர்கால போரின் மோத்தியை டோட்டலா மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இன்னைக்கு உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இராணுவ சக்தி அப்படின்னா வெறும் டேங்கர், போர் விமானம், ஏவுகணை மட்டும் கிடையாதுங்க. ட்ரோன் தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டிஜிட்டல் கண்காணிப்பு முறைகளும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, சமீபத்தில் நடந்த உக்ரைன் போரா இருக்கட்டும், மத்திய கிழக்கு பகுதியில் நடந்த மோதலா இருக்கட்டும், அங்க குறைந்த செலவில் தயாரான ட்ரோன்கள் தாங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமா பல நாடுகள் தங்களோட இராணுவ கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்க முயற்சிகள் செய்து வருது. அதே மாதிரி நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தானும் ட்ரோன் தொழில்நுட்பத்திலும் AI தொழில்நுட்பத்திலும் ரொம்பவும் கவனம் செலுத்திட்டு வராங்க. நண்பர்களே, அதிலும் குறிப்பா துருக்கி நிறுவனம் உருவாக்கிய பைராக்டர் ட்ரோன் தொழில்நுட்பம் பத்தி உலக அளவில் பேசப்பட்டதுக்கு அப்புறமா உலக நாடுகள் மத்தியில இந்த ட்ரோன் போர் தொழில்நுட்பம் பத்தி இன்னும் கவனம் அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி இந்தியாவும் தன்னோட பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை தொடர்ந்து அதிகப்படுத்திட்டே வருதுங்க. DRDO மூலமா இந்தியா இப்ப இன்டிஜினியஸ் ட்ரோன்ஸ், அன்மேன்டு காம்பேட் சிஸ்டம்,
ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி, அப்புறம் லேசர் பேஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி பல துறைகளில் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே வராங்க. அதிலும் குறிப்பாக எல்லை பகுதியில் அனுமதி இல்லாமல் இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய ட்ரோன்களை தடுப்பதற்காக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் மீது இந்தியா அதிகப்படியாக முதலீடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்தில் போர் அப்படிங்கிறது ஆயுத பலம் பற்றினது கிடையாது, டிஜிட்டல் பாதுகாப்பு திறன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தாங்க உலக நாடுகள் இப்போ யாருக்கிட்ட அதிக அளவில் ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல போட்டி போடுறதுக்கு பதிலாக யார்கிட்ட டெக்னாலஜி அதிகமாக இருக்குது என்பதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர்களை, அடுத்ததாக உலக அரசியல் மேடையில் இந்தியாவோட தற்போதைய ராஜதந்திர நிலையை பற்றி பார்ப்போம். இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கிடையே கடந்த சில வருடங்களாக வலுப்பெற்று வரும் இந்தோ பசிபிக் கூட்டாண்மை உலக நாடுகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்குங்க. இந்தோ பசிபிக் அப்படிங்கிறது உலக வர்த்தகத்தோட முக்கியமான கடல்சார் பாதைகள் இருக்கும் பகுதி. உலக நாடுகளோட பெரும்பாலான போக்குவரத்து இந்த பகுதியில் தான் நடக்குதாங்க. ஆகையால் இந்த பகுதியில் கடல்சார் வர்த்தகம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கணும் என்பதில் அமெரிக்காவும் இந்தியாவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இதோடு சேர்த்து குவாட் கூட்டமைப்பும் தற்போது அதிகப்படியான கவனத்தை ஈர்த்திருக்குங்க. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இணைந்த இந்த அமைப்பானது இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பா பாதுகாப்பு தகவல் பரிமாற்றம், கடல்சார் கண்காணிப்பு, அப்புறம் பிராந்திய நிலைத்தன்மை மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பானது கடந்த சில வருடங்களா நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரியான காரணங்கள் தாங்க உலக அரசியல் வட்டாரங்கள்ல இந்தியா இப்ப ஒரு முக்கியமான பேலன்சிங் பவரா பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, சர்வதேச அரசியல் அப்படிங்கிறது போர், மிரட்டல், அப்புறம் ஹெட்லைன் நியூஸ் மட்டும் கிடையாதுங்க. அது பொருளாதாரம், டெக்னாலஜி, வர்த்தக பாதைகள், பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் ராஜதந்திர நரவுகளால் இயங்கும் ஒரு பெரிய சதுரங்க விளையாட்டு. இந்த எல்லா நிகழ்வுகளும் உலக சக்தி சமநிலையில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களின் ஒரு பகுதி தாங்க. இந்த மாற்றங்களுக்குள்ள இந்தியா ஒரு முக்கியமான இடத்தை உருவாக்க முயற்சி செய்து அப்படிங்கிறது தான் சர்வதேச ஆய்வாளர்களின் கருத்து. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அவசியம் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.